வணக்கம். நான் நினைக்கிறேன் உள்ளூராட்சி மன்றங்கள் யாழ்ப்பாண மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 17 உள்ளூராட்சி மன்றத்திற்கான தபால் மூல வாக்கெடுப்பு நடவடிக்கைகள் இன்று பூர்த்தியாக நடைபெற இருக்கிறதாக அறிவிக்கப்படுகிறது. அதனுடையால் சில அநேகமாக மே மாதம் 6ஆம் தேதி இந்த தேர்தல் நடத்தக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கின்றன. அந்த வகையிலே எங்களுடைய மக்களுக்கு சில விடயங்களை தெளிவுபடுத்த வேண்டியிருக்கிறது. ஒன்று, நான் ஏற்கனவே பல இடங்களில் சொல்லியிருக்கிறேன், உள்ளூராட்சி என்பது உள்ளூர் மக்களுடையது. ஒரு ஊராட்சி, இந்த ஊர் சம்பந்தமானது. அவை இங்கே தேர்தலிலே குறிப்பாக மாநகர சபையிலே நிரந்தரமாக குடியிருப்பாளராக வாழாத அந்த மாநகர பகுதியிலே வாழ்ந்தவர்களுக்குத்தான் அயல் அட்டை மக்கள் கிராமங்கள் தெரியும். ஆனால் வேறு இடங்களில் இருந்து இறக்குமதி செய்து இந்த மாநகர மக்களை மாநகர மக்களிலே தகுதியானவர்கள் இல்லை என்று ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துகின்ற நிலை சில தெற்கத்திய கட்சிகளால் ஏற்படுத்தப்படுகிறதை மக்கள் கவனிக்க வேண்டும். குறிப்பாக தேசிய மக்கள் சக்தியினுடைய முக்கிய வேட்பாளர்கள் மாநகர சட்ட ரீதியாக அங்கேயாவது பதிஞ்சு வச்சிருக்கிறவர்களுக்கு தெரியல. ஆனால் நிரந்தரமான வசிக்கிறவர்கள் அல்ல. ஆகவே நிரந்தரமாக வசிப்பவர்களுக்குத்தான் இந்த பிரச்சனை தெரியும். அண்மையிலே எங்களுடைய முன்னாள் அரசாங்க அதிபர் சுபாஷ் சந்திரம் கவிஞர், அவர் ஒரு அரசியலை சாராதவர், அவர் கூட 2 நாட்களில் ஒரு பேட்டியிலே இது உள்ளூர் தேர்தல், ஊராட்சி மக்களுக்கு ஊர் சம்பந்தப்பட்டவர்கள், அந்த அனுபவங்கள் கொண்டவர்கள் தான் அந்த பிரதேசத்தை பிரதிபலிக்கக்கூடியவர்கள் என்ற ஒரு கருத்தை சொல்லீர்கள். ஆகவே மக்கள் முதலாவது ஒவ்வொரு உள்ளூராட்சி மன்றம், நான் மாநகர சபையை உதாரணமாக சொன்னால், ஒவ்வொரு உள்ளூராட்சி அந்தந்த உள்ளூராட்சியில் நிரந்தரமாக தொடர்ச்சியாக வாழ்கின்றவர்கள் தான் அங்கத்துவமாக பிரதித்துவம் படுத்தக்கூடியவர்கள் என்பதை தெரிவு செய்ய வேண்டிய கடப்பாடு இருக்கிறது. இறக்குமதிகள் அது அயலாக இருந்தாலும் அவரவருடைய உள்ளூராட்சியில் பங்கு பெற்றலாம். அதை தவிர்த்து வாக்களிக்க வேண்டும் என்றதையும் சொல்லி, என்னை பொறுத்தவரையில் நாங்கள் தெளிவாக சொல்கிறோம், நான் தமிழரசு கட்சி சார்ந்து இங்கே இருக்கக்கூடிய தமிழ் தேசிய கட்சிகளிலே பரவலாக வடக்கு கிழக்கில் எல்லா 58 பிரதேச உள்ளூராட்சி சபைகளிலே போட்டியிடுகின்ற ஒரு கட்சி, அனுபவம் வாய்ந்த கட்சி, அனுபவஸ்தர்களை கொண்ட கட்சி. குறிப்பாக ஜனாதிபதி அவர்கள் ஊழல் நிர்வாகத்தில் உள்ள சபைகளுக்கு நாங்கள் நிதி ஒதுக்க மாட்டோம் என்று ஒரு கருத்தை சொல்கிறார். கடந்த 2 வருடங்களுக்கு மேலாகவே உள்ளூராட்சி தேர்தல்கள் நடைபெற இல்லை. இப்போ ஒரு உள்ளூராட்சிகள் பதவியிலேயும் இல்லை. அப்போ இனியொரு தெரிவு செய்யப்படுற சபை ஏன் உள்ளதில் இருக்க வேண்டும் எப்படி ஊகித்து சொல்லக்கூடிய அந்த கருத்து தவறாகிறது. ஊழல் இருக்கிற சபைகளுக்கு நாங்கள் நிதி ஒதுக்க மாட்டோம். எந்த சபை ஊழல் இருக்க போகுதுன்னு சொல்கிறார்கள் தெரியலை. 3வது, மாகாண சபை காலத்தை வச்சுக்கொண்டு இவர்கள் வந்த நிதி திரும்பி போடுது அனுப்பப்பட்டது யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் தமிழ் பிரதேசங்கள்லேயே ஒன்று போய் பிரச்சாரம் செய்யப்பட்டது. நான் ஏற்கனவே பல இடங்களில் சவாலுக்கு உட்படுத்தியிருக்கிறேன். அதாவது மாகாண சபைக்கு, அதை உள்ளூராட்சிக்கு பொருந்துமாறு பேசுகிறார்கள், மாகாண சபைக்கு வழங்கப்பட்ட எந்த நிதியாவது மீள அரசாங்கத்தை திருப்பி அனுப்பப்பட்டதென்றால் அதை வெளிக்கொண்டு வருமாறு சவால் விட்டு கேட்கிறேன், சொல்கிறேன். மாகாண சபையினுடைய கணக்கு குழுவினுடைய தலைவராக இருந்தவர் நான். அப்படியான எந்த நிதியும் அரசாங்கம் தரவில்லையே தவிர, உறுதியளிக்கப்பட்ட நிதிகள் வழங்கவே இல்லையே தவிர, வழங்கப்பட்ட அவ்வளவு நிதியும் செலவு செய்யப்பட்டது என்பதையும், எந்த ஒரு நிதியும் அரசாங்கத்துக்கு திருப்பி அனுப்பப்படவில்லை என்பதையும் நான் உறுதியாக சொல்கிறேன். அவ்வாறு இல்லை அனுப்புவென்றால் அதை நிரூபிக்குமாறு நான் அரசாங்க பிரதிநிதிகளுக்கு யாருக்காவது சவால் விடுகிறேன். இதே நான் சொல்கிறேன் என்றால், நாங்கள் வழங்கக்கூடிய நிதியை நிர்வகித்து செலவு செய்யக்கூடிய, சிக்கனமாக செலவு செய்யக்கூடிய ஆற்றல் எங்களுடைய சபைகளுக்கு உண்டு. அவ்வாறே நாங்கள் செயல்படுவோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். அது பச்சை புள்ளே தற்செயலாக என்பிபிக்கு ஒரு வாக்களித்த உண்மை. அது காரணம் என்னென்றால்,
இந்த டயஸ்போரா என்று சொல்லக்கூடிய அவர்களுக்கும் சில பேருக்கு இங்கே இருந்து அரசாங்க ஆதரவு சக்திகள் அங்கே போய் தேசியம் தாங்கள்லாம் தேசியவாதிகள் ஒரு ஊடாக உங்களுக்கு தெரியும் எத்தனை சுயேட்சை குழுக்கள் தோற்போம் என்று தெரிஞ்சு கொண்டு ஒரு 100 ஓட்டு போட்டால் எடுக்க மாட்டோம்னு சொல்லிக்கொண்டு எடுத்து 100 ஓட்டாக பிரித்து எங்களுடைய வாக்குகளை பிரித்து அதில் தான் நாங்கள் தோற்றதை தவிர அவர்களுக்கு போன வாக்குகள் போன முறை டக்ளஸ் தேவானந்தா மற்றும் அங்கஜன் ராமநாதன் அவர்களுக்கு கிடந்த வாக்குகள் தான் மாறி இந்த தேசிய திசை காட்டிக்கு வாக்களித்தார்கள். இந்த முறை அது நடக்காதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த முறை மக்களுக்கு ஒரு தெளிவு வந்திருக்கு. இவைகள் தெற்கத்திய ஆதிக்கத்தை இங்கே நிலைநாட்டுகிறார்கள். சிங்கள இம்பீரியலிசம், சிங்கள மேலாதிக்கம் இங்கே ஊன்றுகிறார்கள் என்றதை எங்களோட மக்கள் இனியாவது புரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்வார்கள் என்று தான் நினைக்கிறேன். ஆகையினால உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் இதற்கான ஒரு பதிலை மக்கள் வழங்குவார்கள். அப்படி வழங்குவார்கள் என்று தான் நான் எதிர்பார்க்கின்றேன். மக்களுக்கு செய்கிற நல்ல விடயம் யாழ்ப்பாணத்துக்கு வந்த ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அரசியல் கைதிகளின் விடுதலை தொடர்பாகவோ இல்லாட்டி இனப்பிரச்சனைக்கான தீர்வு தொடர்பாக எதையும் சொல்லவில்லை. காணி குடியிருப்புகள் சம்பந்தமாகவும் முடிந்த வரைக்கும் குடியிருப்பு மாத்திரமே சொல்லியிருந்தார். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதில் ஒரு விஷயத்தை நான் முதலில் சொல்ல வேண்டும். இந்த தேசிய மக்கள் சக்தியினுடைய வேட்பாளர்கள் எல்லா உள்ளூராட்சி மன்றங்களிலையும் போட்டியிடுகிறார்கள். பாராளுமன்ற உறுப்பினர்கள் 3 பேர் இருக்கிறார்கள் யாழ்ப்பாணத்தை பொறுத்து. இந்த தையொட்டி விவகாரத்தில் நாங்கள் எல்லாரும் தமிழ் தேசிய கட்சிகள் சேராத கட்சிகளும் கூட நினைக்கிறேன். அந்த விகாரை தையொட்டி விகாரை, அதுக்கு திச விகாரை என்று பேர் சொல்கிறார்கள். அது நாங்கள் சொல்கிறோம் அந்த சட்டவிரோதமான கட்டிடம் என்று நாங்கள் சொல்கிறோம். இந்த 3 எம்பி மேரும் சட்டவிரோதம் என்று நாங்கள் சொல்கிற மாதிரி சொல்லுவார்களோ? சொல்லட்டும் பாப்போம். சொல்ல மாட்டார்கள். ஏனென்றால் சொல்லக்கூடாது என்றது கட்டளை. இதுதான் உள்ளூராட்சிக்கு நடக்கும். அவர்களுக்கு கட்டுப்பட்டவர்களாகத்தான் இருப்பார்கள். அவை இவர் சுதந்திரமாக செயல்பட மாட்டார்கள் என்பதை சொல்லிக்கொண்டு அதனுடைய இவைகள் அந்தந்த கட்டமைப்புக்கு தலைமைக்கு சிங்கள தலைமைக்கு கட்டுப்பட்டவர்களை தவிர சுயாதீனமாக தாங்கள் செய்யலாம் இப்போ எம்பி வேறு 3 பேர் 5 பேர் இங்கே வட மாநிலத்தில் சொல்லினோம். அது சாத்தியமில்லை. தலைமையை கட்டுப்படும். இப்போ நான் பாருங்கள், இந்த தேசிய மக்கள் சக்தி என்ன சொல்கிறார்கள்? இந்த நாட்டில் இனி இனவாதம் மதவாதம் இடம் இல்லையண்டு. யார் இனவாதம் பேசுகிறார்? நாங்கள் இனவாதம் ஒரு காலம் பேசலையே. இனவாதம் பேசுகிறதே தெற்கத்திய சிங்கள ஏகாதிபத்தியம் தானே. இம்பீரியலிஸ்டிக் திங்கிங் என்று சொல்லி ஏகாதிபத்திய சிந்தனையோடு செயல்படுறது அவர்கள், நாங்கள் அல்ல. அவர்கள் தான் அப்படியான செயல்பாடை தவிர்க்கவே தவிர நாங்கள் இல்லை. கைதிகள் சொன்னது நிறைவேற்றலை. இந்த ஆனந்த சுதாகரனை கூட விட்டுருக்கலாம் தானே, அது கூட செய்யலை. சிம்பிளாக விடலாம், அது செய்யலை. அவர்கள் சொன்ன எதுவுமே நிறைவேற்றலை தானே. அப்போ இனிமேல் நிறைவேற்றுவார்கள் என்று எதிர்பார்த்து உள்ளூராட்சி மன்றங்கள் அவை என்ற கையில் கொடுக்குறது அவ்வளோ தவறானது. ஒன்று நிறைவேற்றுவேன். அரசியல் கட்சியில் இனப்பிரச்சனையில் அரசியல் அமைப்பு வரும் சரி. அவை என்ன இனப்பிரச்சனைக்கு என்ன அடிப்படையில் தீர்வு என்று ஒன்றையாவது சொல்லத்தானே வேணும். அதையும் சொல்லலை தானே. அப்போ 19 பேசுகிறது பொருத்தமில்லாத ஒரு கருத்து. அது எங்களுடைய மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது, ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதுதான் என்னுடைய கருத்து. யாழ்ப்பாணத்தில் பாரம்பரியமாக இருந்த சமஷ்டி கட்டமாக இருந்தால் நாங்கள் அந்த ரவுடித்தனத்தை தொடர்ந்து செய்வோம்னு சொல்லி அமைச்சர் சந்திரசேகர் சொல்லி அந்த கருத்தை நான் மறுபடியும் சொல்கிறது எனக்கு பொருத்தமில்லை. ஒரு சில குறைஞ்சபட்சம் ஒரு 10-12 பேர் தான் அரசியல் கைதிகள் சொல்லி ஒருவேளை தண்டனை கொடுக்கப்பட்டார்கள் இருக்கணும். அதனால் அரசாங்கத்தால் தண்டனை கொடுக்கப்பட்டாங்க. அவையால விடுதலை செய்வதற்கு ஜனாதிபதிக்கு அதிகாரம் இருக்கு. அவர்கள் விடலாம் பொது மன்னிப்பு. இதற்காக அதுக்குரிய நடவடிக்கை எடுக்காமல் அரசியல் கைதிகளை விடுவேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். இது இப்போ உங்களுக்கு தெளிவானது. அது இனவாதம். அவர்களை ஏதோ ஒரு வகையில் தண்டனை விதித்தது எப்படி? ஒரு ஒப்புதல் வாக்குகளை வற்புறுத்தி பெற்று நீதிமன்ற தண்டனையையும் பெற்றுக்கொண்டவர்களை இனவாதத்தில் சில விடக்கூடாது தானே. அவனை எங்களுக்கு சிங்கள தலைவர்களை கொண்டவர்கள், தலைதா மாளிகை கல்லறிஞ்சவர்கள் என்று சொல்லி அதை விட்டால் தங்களுக்கு பாதிப்பு நினைச்சு கொண்டு இந்தியாவில் அரசியல் கைதிகள் விட அரசியல் கைதிகளே இல்லையென்று தானே இன்னொரு அமைச்சர் சொல்கிறார். அரசியல் கைதி இல்லைன்னு சொல்லலாம். ஓகே, அரசியல் கைதியாக இருந்து தண்டனை பெற்ற கைதிகளை பொது மன்னிப்பின் அடிப்படையில் விடக்கூடிய சந்தர்ப்பம் ஜனாதிபதிக்கு இருக்குது. ஆனால் அவர் செய்ய இல்லை. என்னது காரணம்? இதுதான் சிங்கள
ஏகாதிபத்திய சிந்தனையை திருப்தி பண்ணுறால் விடுதலை அவர் விடையிலாது. அதுதான் அவர் செய்கிறார். அதை அவர் தவிர்க்க முடியாது. ஏன்னா அவர்களை நான் குறையும் சொல்லலை. ஏன்றால் இனப்பிரச்சனைக்கான தீர்வுகள் வருகிற பொழுது இடைக்கால இப்போ ஐஎஸ்ஏ என்றாலும் சரிதான், ஏன் இந்த இந்திய இலங்கை ஒப்பந்தம் என்றாலும் சரிதான், மாகாண சபை முறைமை என்றாலும் தான் ஆரம்பத்தில் தெளிவாக எதிர்த்தவர்கள் தானே இவர்கள். ஆகவே இனவாதம் என்றது இவர்களோடு சேர்ந்தது தானே. ஆனால் நான் எதிர்பார்த்த தனிப்பட்ட முறையில் நான் அவர்கள் 10 வருஷத்துக்கு முன்பாக அனுகுமார் திசாநாயக்கா மற்றும் விமல் ரட்நாயக்கா போன்றவர்கள் இங்கே வர்ற பொழுது அவர்களுடைய கூட்டங்களுக்கு அழைப்பின் பேரிலே சென்று வந்தவன் தான். ஆனால் நான் எதிர்பார்த்த ஒரு விடயம், அதில் நான் ஏமாந்து போனேன் என்று தான் நினைக்கிறேன். இவர்களாவது ஒரு மாறுதலான ஒரு இடதுசாரித்துவ சிந்தனை ஒரு அரசாங்கம் அமைப்பார்கள், எங்களுடைய தமிழ் மக்களுடைய உணர்வுகளையும் நியாயமாக சிந்திப்பார்கள் என்று தான் நான் எதிர்பார்த்தேன். ஆனால் அவர்களிடையே இருக்கக்கூடிய இனவாத சிந்தனைகள் அவர்களை அப்படி உண்மையான இடதுசாரித்துவ சிந்தனையோடு செயல்பட அனுமதிக்கவில்லை என்று தான் நான் நினைக்கிறேன். தேர்தல் விதிமுறை மீறல்கள் அண்மை காலமாக அதிகரித்து காணப்படுகிறது. குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற கூட்டங்களில் ஆலயங்களில் கூட்டங்கள் நடைபெற்றிருக்குது. அதே நேரம் ஜனாதிபதி தனது உரையில் உள்ளாட்சி சபைகளுக்கு நிதி ஒதுக்குவதற்கு தங்களுக்கு வாக்களிக்கணும்னு சொல்லி ஒரு சம்பந்தமாக முறைப்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. இந்த தேர்தல் ஆணைக்குழுவினுடைய நடவடிக்கைகள் திருப்திகரமாக இருக்கிறதா எதிர்பார்க்கிறேன். நான் சுருக்கமாக சொன்னால், எனக்கு தெரிந்த கடந்த 60-70 வருஷ வரலாற்றில் எலெக்ஷன் கமிஷன் என்று உருவாகிறதுக்கு முன்னம் தனி ஒருவர் மாய்ந்த தேசப்பிரிய தேர்தல் ஆணையாளராக இருந்தார். இந்தியாவில் சேஷன் என்ற ஒரு தேர்தல் ஆணையாளர். இவர்களெல்லாம் ஒரு பலமான தேர்தல்களை நடத்தியவர்கள். ஆனால் இப்போ கமிஷன் என்று வந்த பிறகு இப்போ இருக்கிற கமிஷனை போல ஒரு பலகீனமான ஒரு தேர்தல் ஆணையத்தை நான் பார்க்கல. அப்போ நீங்கள் சொல்கிற எல்லாத்தையும் நடவடிக்கை எடுக்கலாம். அதே நேரம் ஜனாதிபதியும் சில விஷயம் சொல்கிறார், அது உண்மையாக இருக்கலாம். தேர்தல் காலத்தில் சில காரியங்களை உதவியால் நீங்கள் செய்கிறது தேர்தல் விதிகளுக்கு முறையண்டு தேர்தல் கமிஷன் சொல்கிறத ஜனாதிபதி கூட விமர்சிக்கிறார். அப்படி ஒரு நிலைமை இருக்குத்தானே. தங்களோட திட்டங்களை செயல்படுத்த தேர்தல் ஆணைக்குள்ளே அனுமதிக்கலை என்ற ஒரு கருத்தையும் ஜனாதிபதி சொல்கிறார். அதில் கொஞ்சம் உண்மை இருக்கலாம். ஆனால் அது தேவை. அதன்படியாக தேர்தல் ஆணைக்குழுவும் சரியான இப்போ பெஃப்ரல் அவர்கள் சொல்கிற கருத்துக்களின் படியும் பார்த்தாலும் கூட தேர்தல் ஆணைக்குழு நியாயமாக நடுநிலைமையாக செய்யக்கூடிய சூழ்நிலையும் இல்லை. அவர்களும் கட்டுணிப்பாக செய்கிறதும் இல்லை. ஆனால் ஊழலற்ற அரசாங்கம் என தமிழ் காட்டிக்கொண்டு இவ்வாறான தேர்தல் விதிமுறைகளில் ஈடுபடுவதால் மற்றது இந்த முறை கார்நகர் மற்றும் மன்னார் பிரதேசங்கள் எல்லாம் தேசிய மக்கள் சக்தியினுடைய வேட்பாளர்கள் சிலர் சட்டவிரோத செயலில் ஈடுபட்ட குற்றச்சாட்டு கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இவ்வாறான நிலையில் அவர் தொடர்ந்து தம்மை ஊழலற்றவர்கள் என காட்டிக்கொள்வது பற்றி நினைக்கிறேன். இல்லை, எல்லோரும் சொல்கிறது தான். இப்போ நான் உண்மையாக சொல்கிறேன். எங்களுடைய வரலாற்றில் தமிழரசு கட்சி அவர் நான் சொல்கிறேன், அவைகளை பற்றி விடுவோம். அதை பேசுவினோம். பேருந்து பின்னால் ஒவ்வொருத்துக்கு பின்னால் போய்தான் தெரியும் இவர் ஊழல் செய்தார், இவர் ஊழல் செய்யலையோன்னு. அது பிறகு தான் தெரியும். இப்போ எல்லோரும் கலர் வழியாக தான் இருக்கும். நாங்கள் அப்படி இல்லை. எங்களோட வரலாற்றில் எங்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஊழல் செய்தான்ட்டு தமிழரசு கட்சியில் சொல்லுவீங்களோ? இல்லை, நாங்கள் அப்படி ஒரு வரலாற்றை நேர்மையாக இருந்திருக்கோம். எங்களோட கட்சியில் இனிமேலும் உள்ளூராட்சியிலையும் மிக நேர்மையாக செயல்படுத்துவோம். நான் நிச்சயமாக வடக்கு கிழக்கில் அப்போ தச்செல்லாம் ஒரு ஆள் தவறுனா உடனே கட்சியிலேருந்து வெளியே அனுப்புவோம், உடனே அனுப்புவோம். முறைகேடு நடந்தால், ஊழல் இருந்தால் அதனால் செய்வோம், தெளிவாக செய்வோம். ஆனபடியாக அங்கே இவர்கள் நாங்கள் ஊழல் இல்லைன்னு சொல்லிக்கொண்டு ஊழலை இதுவரையில் 6 மாதமாக எந்த ஊழலை பிடிச்சி உள்ளுக்கு அனுப்பிடுவேன் ஒன்றையும் காணையில். ஏதாவது 2 நெத்தலியை பிடிச்சார்களோ எனக்கு தெரியாது. பெரிய திமிழங்கெல்லாம் ஈஸியாக தானே தெரியுது ரோட்டு வழியை. 2 முன்னாள் முதலமைச்சர் மேலே தாங்கள் சிறைக்கு அனுப்பியிருக்கிறோம் என்று சொல்லியிருக்காங்க. அது என்னத்துக்கு சிறைச்சரிமே அவைக்கு தானே தெரியும். ஒரு முதலமைச்சர் ஏற்கனவே பிரச்சனை எங்களுடைய அளவுக்கு கொலையிலே சம்மந்தப்பட்டவர், ஜோசப் பெர்ராசிங்க கொலையிலையும் சம்மந்தப்பட்டவர் தானே. அப்போ அதுக்கும் முதலமைச்சர் பதவிக்கும் என்ன தொடர்பு இருக்குது? நாங்கள் எங்களோட முதலமைச்சர் செயல்திறன் நிலையில் ஊழல் இல்லை. எங்கள்கிட்ட முதலமைச்சர் செயல்திறன் இல்லாத. நான் ஒரு திருக்குறள் இருக்குது, முறைப்பட சூழ்ந்தும் முடிவிலவே செய்வர் திறப்பாடு இல்லாது. இந்த இவருக்கு திறப்பாடு ஒரு கோதாரியில் ஒன்றுமே இல்லை. அது பிள்ளை. ஆனால் ஊழல் செய்யலை.
சவால் விட்டு சொல்லுவேன். அது மற்றவை ஊழல் செய்தால் உங்களோட ஆகலாம், எங்களோட ஆகல இல்லையே. யாழ்ப்பாணம் வந்து இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமாக கட்டி இருக்கிறார்கள். யாழ்ப்பாணத்தில் வீடுகள் எல்லாம் சின்ன இருக்குது, இதெல்லாம் தேவையில்லாத இந்த மாதிரி ஜனாதிபதி சொல்லியிருக்காரு. இதை நீங்கள் எப்படி பாருங்க? இதெல்லாம் கருத்து சொல்கிறது எனக்கும் விருப்பம் இல்லை. ஒரு டிசைன் இருக்குத்தான். கட்டிடங்களில் பல நோக்கங்கள் இருக்கும். அதாவது கலாச்சார கலை அம்சங்கள் அதுகளுக்குத்தான் செய்யும். அநேகமாக பொது கட்டிடங்கள் யூட்டிலிட்டி பில்டிங் என்று சொல்லுவார்கள். அந்த பொது தேவைக்கு பாவனைக்கு ஏற்றவாறு அமைக்கிறது என்பது ஒரு அடிப்படை. அந்த யூட்டிலிட்டியின் அந்த பார்வையில் இது கொஞ்சம் ஓவர் என்று தான் நான் நினைக்கிறேன். அதாலே அதிகரித்த செலவாகி இது இடைநடுவில் நின்று போன உங்களுக்கு தெரியும், திருமதி சார்ல்ஸ் கவர்னராக இருந்த பொழுது அவருடன் நான் பேசி ஒரு 600 கோடி ரூபாய் எடுத்து கொடுத்து அது காணாது. இன்னும் 1300 கோடி இது தேவை என்றார்கள். அது அது அதை பற்றி நான் இன்னும் மேலே செய்யலாம். அதில் சில கலை அம்சங்கள் இருக்குது, திராவிட கலை அம்சங்கள் இருக்கத்தான் செய்யுது. அது ஒரு மாநகர சபைக்கு தேவையானது எனக்கு சரியாக தெரியல. அல்லப்பட்டியில் மண்டதீவில் வந்து சர்வதேச கிரிக்கெட் மைதானம் ஒன்று அமைக்கிறதுக்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்படுகிறது. ஆனால் அந்த மண்டதீவு வந்து பறவைகள் சரணாலயம், குறிப்பாக வந்து வலச பறவைகள் வந்து தங்கி செல்கின்றது ஒரு பறவை சரணாலயமாகவும் இயற்கை வளங்களை நிறைய கொண்ட ஒரு பிரதேசமாக இருக்கிறதால அவ்விடம் வந்து ஒரு உகந்ததில்லை என்ற ஒரு கருத்தும் வந்து தற்பொழுது வந்து கூறப்படுகிறது. இதோட இல்லை உண்மையாக அல்லப்பட்டியில் அந்த வலச பறவைகளுடைய வருகை இருக்குது. என்னை பொறுத்தவரையில் தீபகத்தில் அது அமைகிறது பொருத்தமானதுன்ற என்னுடைய கருத்து. உண்மையாக அராலி சந்தி மங்களாவடி போகிற சந்தியில் இந்த இராணுவ முகாமுக்கு இடையில் ஒரு பெரிய பகுதி அப்படியே வெளியாக இருக்குது. அதை நிரவி ஒரு சிறப்பான ஒரு விளையாட்டரங்கு கிரிக்கெட்டோ என்னவோ பெரிய ஒன்று அமைக்கக்கூடிய இடம் அப்படியே இருக்குது. அதை பாவிக்கலாம். ஏன்னா அதை சிந்திக்கிறார்கள் என்று நினைக்கலாம். ஆனால் நிரப்ப வேணும். எல்லா இடம் மண் போட்டு நிரப்பத்தானே போகிறார்கள், ஃபில்லிங் செய்யத்தானே போகிறார்கள். அந்த இடம் பொறுத்த மட்டும் நான் நினைக்கிறேன், அதையும் பரிசீலிக்கலாம். ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி இது ஒரு வலசை பறவைகளுடைய வருகைக்கான ஒரு இடமாக இதுவரையில் இயற்கைக்கு இருந்திருக்கிறது. ஆனால் அதை அழிக்கிறது அவ்வளோ பொருத்தமோன்றது நான் சரியாக அப்படியே ஏற்றுக்கொள்ளல. அதுக்காக நான் விளையாட்டரங்கு கொண்டு வர வேணும், அது தீபகத்தில் அமைய வேணும்ன்றதில் நான் தெளிவாக இருக்கிறேன். இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் CVK சிவஞானத்தின் ஊடக சந்திப்பு யாழ் ஊடக அமையத்தில் இன்றைய தினம் இடம்பெற்றது. இதன்போது உள்ளூராட்சி சபை தேர்தல் தொடர்பாகவும் அண்மையில் ஜனாதிபதி தெரிவித்த கருத்துக்கள் தொடர்பாகவும் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார்.